ஸோ விஜய் அவர்கள்கிட்ட வந்து ஒரு சூப்பரான ஸ்மார்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் தாட் ப்ராசஸ் இருக்குது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த இடத்துல வந்துட்டு தாவேக்கா இப்படி நிக்குது அப்படின்னா, விஜய் அவர்கள்ன்ற ஒரு வார்த்தை, ம். விஜய் அவர்கள்ன்ற அந்த ஒரு 5 எழுத்து தான் வந்துட்டு அந்த ஒரு VIJAY தான் இந்த வேலையை பண்ணிருக்குன்னு நம்ம சொல்றோம். அது ஒரு மேஜிக்கல் வேர்ட் மாரி மாறிடுது. அதான் ரைட்டு. ம். ஆனா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன பாருங்க. நெறைய பேர் வந்துட்டு என்னலாம் சொன்னாங்க அப்படின்னா, இதுல வந்து உள்கட்டமைப்பே இல்ல. ம். பூத் லெவல் ஏஜென்ட் ஆமா. இருக்காங்களா? இது ஆமா. இருக்கா? அது இருக்கா? ஒரு பூத்துனா இறங்கி என்னன்னு தெரியுமாலாம் கேட்டாங்க சார். என்ன பண்ண முடியும் உங்களால கேட்டாங்க. நீங்க அவருடைய இந்த பார்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பாருங்க. ஏடிஎம்கேல இருந்து வந்த செங்கோட்டையன் இதுவரைக்கும் அந்த கட்சிக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்காருன்றத நீங்க பாருங்க. ம். ம். இப்ப ஏடிஎம்கேல இருந்து வந்த அவர் ஏடிஎம்கேல இன்னைக்கு சிவி சண்முகம் முதற்கொண்டு இத்தனை நபர்கள் உள்ள வந்ததுக்கு காரணம் கூட மாஸ்டர் மைண்ட் பேக் எண்ட்ல சிவி சண்முகம் வந்து செங்கோட்டையன் இருக்காரு. இவரோட ஒரு பேச்சுவார்த்தை அவங்க வரணும்னு இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருந்திருப்பாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு பிரிட்ஜா இருந்திருப்பாரு. கம்யூனிகேட் ஒரு பண்றதுக்கு பாலம் தேவைப்படுதுல உங்களுக்கு அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு. அடுத்து நீங்க ஜேசிடி பிரபாகர் அவர்களை பாருங்க. ஒரு நல்ல மூத்த அரசியல்வாதி. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்த ஒருத்தர் அவரை உள்ள கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு அவருக்கு சபாநாயகர் பதவியே கொடுக்குறாரு. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க. இப்ப இன்னைக்கு வந்துட்டு நீங்க ஜேசிடி பிரபாகர் இல்ல அப்படின்னா சபாநாயகரா யாரை உட்கார வச்சிருந்திருப்பீங்க? செங்கோட்டையனும் இல்ல, ஜேசிடி பிரபாகரும் இல்ல. யாரோ கூப்பா கிருஷ்ணன் உள்ள வந்தாரு. அவரும் யாருமே இந்த சீனியர் யாரையுமே உள்ள கொண்டு வர முடியாம ஒரு யங் பொலிட்டிஷியன்ஸை மட்டும் வச்சே நடத்த முடியுமா அப்படின்னா பிராக்டிக்கலா அவர் யோசிச்சு பார்த்து நமக்கு ஒரு சீனியருங்க 10 பேர் இருந்தா நிறைய விஷயங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகுன்றதை யோசிச்சிருந்திருக்காரு. அவங்களா இன்ட்ரெஸ்ட் காட்டி உள்ள வந்தவங்க இதுல சில பேர் இல்ல இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி கூட உள்ள வர வச்சிருந்திருக்கலாம் பேக் எண்ட்ல. பட் அதெல்லாம் தாண்டி இவர்களால நடக்கக்கூடிய யூஸ் என்னன்றதை நீங்க நல்லா பாருங்க. அது கவனிக்கணும் நிறைய பேர். செங்கோட்டையன் உள்ள வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது இந்த இடத்துல. ரைட்டுங்களா? ஒரு தலைமை செயலகத்துக்கு விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நாள் அங்க போயிட்டு என்னெல்லாம் பார்க்கணுன்றத போய் நேர்ல பார்த்துருந்தாரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ நீடட் ஃபார் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதாவது வந்து நான் வந்த 3 வருஷத்துக்குள்ள 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிட்டு 2.5 வருஷத்துல நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டேங்கிறத நிறைய பேர் பேசுறீங்க, ரைட்டு. பட் ஆனா அதை நான் வெறும் இந்த யங் பொலிட்டிஷியன்ஸை மட்டுமே வச்சு பண்ணேனா அப்படின்னா இல்ல. என்கிட்ட வந்துட்டு ஒரு ஆட்டோக்காரரை கூட நான் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறேன். என் டிரைவருடைய பையனை நான் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு டாக்டரையும் கொண்டு வரேன், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை உள்ள கொண்டு வரேன், ஒரு யூடியூபராக இருந்த ஒரு நல்லா படிச்ச எஜுகேட்டட் மேன் அந்த ராஜ்மோகனை கொண்டு வரேன், இன்னொரு சைடு வந்துட்டு ஒரு செங்கோட்டையனை உள்ள கொண்டு வரேன், ஜேசிடி பிரபாகரை உள்ள கொண்டு வரேன். இதோடைய கட்டமைப்பு பாருங்களேன். இதோடைய ஐடியாவே வந்துட்டு ப்ராப்பரா யோசிச்சு ஸ்கெட்சு போட்டு அடிச்ச ஒரு அடி மாதிரி தான் இது இருக்குது. ஸோ அப்போ எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு அது யூஸ் ஆகுது. ஜேசிடி பிரபாகர், செங்கோட்டையன் இவங்கெல்லாம் இந்த பக்கம், ஆதவ அர்ஜுனா போன்றவர் விசிக திமுக இந்த சைட்ல இருந்து வந்தவர். இன்னைக்கு விசிகாவோட வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவருடைய இது வந்து பயன்படுது. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான விஷயங்களை அவர் பண்ணது இன்னைக்கு அவருக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு கவர்னன்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. கண்டிப்பா.